எல்லாருக்கும் வணக்கங்க. நான் ரேவதி ஸ்ரீனிவாசன். இன்னைக்கு நான் ஸ்கை ப்ளூ கலர்ல கிறிஸ்டல் பீட்ஸ் வச்சு ஈஸியா இயரிங்ஸ் தாங்க செய்து காட்ட போறேன். நான் 3 சைஸ் பீட்ஸும் ஒரே கலர் யூஸ் பண்றேங்க. நீங்க கான்ட்ராஸ்ட் கலர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். 2.5 mm திக்னஸ் இருக்கிற ஒயர் யூஸ் பண்றேங்க. கோல்டன் ஒயர் இது. ஃபர்ஸ்ட் பெரிய பீட்ஸ் 3 கோர்த்துட்டு 4வதா ஒரு பீட்ஸ் கோர்த்து இதை ஆப்போசிட்ல 2 பக்கமும் ஒயர் போட்டு இந்த மாதிரி இழுத்துக்கலாம். சின்ன பீட்ஸா இந்த பக்கம் 7 அந்த பக்கம் 7 கோர்த்துட்டு நடுவுல பெரிய கிறிஸ்டல் பீட்ஸ் வச்சு ஆப்போசிட்ல நம்ம ஃபர்ஸ்ட் போட்டு எடுத்தோம்ல அதே மாதிரி பண்ணிக்கணும். அடுத்ததா ஏதாவது ஒரு பக்கம் மட்டும் பெரிய பீட்ஸ் கோத்திருக்கோம், சின்ன பீட்ஸ் கோத்திருக்கோம். இப்ப நடுவு சைஸ் அத ஒரு 5 பீட்ஸ் ஒரு பக்கம் கோத்துக்கலாம். அப்படியே கீழ் பக்கமா எடுத்துட்டு வந்து நம்ம 4 கிறிஸ்டல் பீட்ஸ் பெருசு கோத்துருக்கோம்ல, இந்த 4 பீட்ஸ்ல மேல நடுவுல இருக்கிற பீட்ஸ் உள்ள போட்டு வெளியே இந்த பக்கமா எடுத்துக்கணும். வெளியே எடுத்தோம்ல அதே ஒயர்ல அதே மீடியம் சைஸ் 5 பீட்ஸ் கோர்த்துக்கலாம். இப்ப ஆரம்பிச்ச இடமே ஒரே ஒரு பெரிய பீட்ஸ் இருக்கு பாருங்க, அதுல உள்ள போட்டு வெளியே எடுத்தா ஸ்டார்டிங்ல நம்ம எங்க ஸ்டார்ட் பண்ணமோ அதே இடத்துக்கு வந்துடும். அடுத்ததா பெரிய கிறிஸ்டல் பீட்ஸ் 2 பக்கம், இந்த பக்கம் 1 இந்த பக்கம் 1 2 பக்கம் போட்டுட்டு இப்ப இன்னொரு பெரிய பீட்ஸ் கொடுத்துட்டு 2 பக்கம் ஒயர் உள்ள விட்டு வெளியே இழுத்துடலாம். ஃபைனலா 2 பக்கம் குட்டி குட்டி பீட்ஸ் போட்டு நடுவுல மீடியம் சைஸ் பீட்ஸ் வச்சு இந்த பக்கம் அந்த பக்கம் ஒயர் விட்டு இழுத்துட வேண்டியதான். இழுத்துட்டு மூடி போட்டுக்கலாம். ஒயர் 2 பக்கமும் கார்னர் தெரியாம பீட்ஸ் உள்ள போற மாதிரி உள்ள போட்டுட்டு கட் பண்ணிட்டு B7000 க்ளூவை போட்டு நல்லா ஒட்டிட்டா ஒயர் வெளியே வராம ஸ்டிப்பா பிடிச்சிக்கும். வளைய மாட்டிட்டு ஹியரிங் ஹூக் மாட்டிடலாம். அவ்வளவுதாங்க, ஸ்கை ப்ளூ கலர்ல கிறிஸ்டல் பேர்ல் ஹியரிங்ஸ் ரெடி. இந்த டிசைன் ரொம்ப ஈஸியா செய்திடலாங்க. நம்ம ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாவும் வேர் பண்ணிக்கலாம். ரொம்ப அழகா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நன்றிங்க. அடுத்த ஒரு கிராஃப்ட் அண்ட் ஆர்ட்டோட நான் உங்க எல்லாரையும் சந்திக்கிறேங்க.